அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் காந்தி டாக்ஸ் தான் இந்த மாதிரி சைலண்ட் மூவியாக வந்திருக்கு. டயலாக்கே கிடையாதுங்க படத்தில். ஆரம்பத்துலேருந்து படம் முடிகிறவரையும் எல்லாத்துலேயுமே மௌனத்திலே தான் பேசிக்குவாங்க. வா போன்றதாகட்டும், சில டைமில் வந்து பொம்மையில் இப்போ லேட்டஸ்ட் மொபைல் இருக்கிறதுனால மொபைலில் மெசேஜ் பண்ணி காமிக்கிறதாகட்டும், இது எல்லாமே வந்து சைலண்ட் மூவி. நீங்கள் உங்களுக்கு பொறுமையாக இருந்து இந்த படம் வந்து ஒரு 2 1/4 மணி நேரம் படம் ஓடும். 2 1/4 மணி நேரம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு வரணும். ஆனா வந்து படம் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாரி படம் சைலண்ட் மூவிலாம் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா, பயங்கரமா காமெடி படமா இருக்கும். ஏன்னா, ஒரு சைலண்ட்லேயே மூவில இப்போ நம்ம சைலண்ட்டுனாவே நமக்கு பேர் போனவர் யாரு? சார்லி சாப்ளின் தான். அவர்கிட்ட டயலாகே இருக்காது. மியூசிக்கு அவருடைய அந்த சைக்கிளே வந்து பயங்கரமா நம்மள சிரிக்க வச்சிருப்பாரு. ஏன் வேர்ல்டு லெவல்ல அவர் ஃபேமஸ். இன்னைக்கு வரையும் சார்லி சாப்ளின்லாம் நம்ம ஒரு வீடியோ பார்த்தோன்னா, நம்ம விழுந்து விழுந்து சிரிப்போம். அந்த அளவுக்கு மனுஷன் காமெடி பண்ணியிருப்பாரு. நான் அது மாரி தான் எதிர்பார்த்தேன். சரி ஓகே சைலண்ட் மூவினா இது அது மாரி தான் இருக்குன்னு பார்த்தேன். அது மாரியும் இல்ல. இது மாரி இல்லாம காந்தி டாக்ஸ் காந்தியும் பேசல, படமும் பேசல, காந்தி ரூபா நோட்டும் பேசல இதுல. எல்லாமே சைலன்ட்டு. இந்த படமும் சைலன்ட்டுன்ற மாரி இந்த கதையும் ரொம்ப சைலன்ட்டா போகுது. இந்த